மக்களை விட்டு விலகி நிற்கிற இவனுங்க எங்களை பதவி விலகு. எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு துயர சம்பவம். எல்லாருமே நம்ம ஒரு ஃபீலிங்கில் இருக்கோம். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நேற்றுலாம் தூக்கமே வரல மேடம். மனிதத்துவம் மனிதாபிமானம் செத்து போச்சுன்னு சொல்லி நம்ம அவ்வளோ வேதனையில் இருக்கோம். இதில் வந்து அரசியல் செய்கிறார் எனக்கு திருமாவளவன். இதெல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்கறது? எத்தனை நாளுக்கு ஏமாத்துவீங்க? நீ ஹிந்துவான்னு கேட்டு ஒருத்தன் சொல்கிறான். அப்போ நான் ஒரு ஹிந்துவாக இருக்கும்போது கோவம் வரதானங்க செய்யும். எதுக்கு ஏன் சொம்படிச்சு வரீங்க? இந்த திமுக சார்பு ஒரு அக்கா பேசுவாங்க. அக்கா பேர் என்னங்க? இந்த பேர் மறந்து சுந்தரவல்லியா? எப்பா எப்பா நீ எப்படிக்கா பேசுற? இந்த மாதிரி நீ எந்த உலகத்தில் பிறந்தக்கா? பதவி விலகு, கேவலம். எவ்வளவு பெரிய துயர சம்பவம். ஒன்னு துயரத்திற்கு நீ வந்து நில்லு, ஆறுதல் சொல்லு, மத்திய அரசோட நில்லு. எதனால அரசியல் பண்ணுவ? நீ செத்து கடகரா அரசியல் செய்வியா? இந்த ப்ளூ சட்டை மாறினாங்க பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அப்படின்னு. அதே போல இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ஈடி. அந்த ஈடி கிட்ட மாட்டிக்கிட்ட கேடி, அந்த கேடிகளை காப்பாற்ற போராடுற டேடி. நம்ம மாட்டிக்கணுமே, செத்த சாத்திக்கிட்டு போன்ற ஒரு அடிப்படை கூட திமுக இல்லாமல் இன்னைக்கு பண்ணக்கூடிய அந்த ரெண்டாம் கட்ட வேலைகள். இவங்க கேட்குற இன்னொரு கேள்வி கூட சிரிப்பீங்க. என்னது திடீர்னு உங்களுக்கு நாடகம் பிறக்குது? அப்போத்துல தான் திருடுறாங்க, இப்போ திருடுறாங்க, நாங்கள் மட்டுமா திருடணும்? கேவலம் பிடிச்சவனே. ஏதோ 10 ரூபா நாங்கள் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக வாங்குற மாதிரி இந்த அரசு, இந்த மீடியாக்கள் தேவையில்லாமல் சொல்லுதுங்களே. இதற்கு முன்னாடி ஆட்சியில் 10 ரூபாய்க்கு மேலேயே வாங்கியிருக்காங்க. இப்போ நீ 10 ரூபா வாங்குறது தப்பா? ஆனால் 10 ரூபா பாலாஜி ஒரு 420 வேலை பார்த்துட்டு ஒரு ஆள் வராரு, அவரை தியாகின்னு சொல்றது அதை விட கேவலமான விஷயம். அவர் எப்படிங்க மந்திரி ஆக்கலாம்? இந்த முட்டா பயலுக்கு எதுவுமே தெரியாம சும்மா எதையாவது ஒரு பேசணும். திமுக காரன் எது பண்ணாலும் நியாயம். ஆனால் பொன்முடி அண்ணன் பேச்சு பேசுனதுக்கு எவ்வளோ ஜாலரா அடிக்கிறாங்க பார்த்தீங்களா மேடம்? ஒரு வாரம் கம்முன்னு இருந்தான். என்னடா திடீர்னு திருத்திட்டான திமுக காரன். நானும் கண்ணை அப்படியே நிமிட்டி பார்க்குறேன். பார்த்தா அவன் சொல்கிறான், பொன்முடி அண்ணன் பேசின ஒரு பகுதியை போடுறதுனால தான் அது அசிங்கமாக தெரிஞ்சுது, 2வது பகுதி போட்டிருந்தா அப்படியே அது ஆனந்தமாக இருந்திருக்கும்னு சொல்லியிருக்கான். நீதிமன்றத்தில் இது ஒரு வாதமாக வைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கேவலம் இது. திமுக கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி மேடம். நம்மக்கிட்ட ஓட்டு வாங்குறவரெல்லாம் அப்படியே நடிப்பான். ஓட்டு வாங்கி முடிச்சோன்னு நம்மளை போட்டு அடிப்பான். நம்மளையும் அடிப்பான், நம்ம வீட்டில் இருக்கிற பணத்தையும் அடிப்பான். துரைமுருகன் பேச்சு அப்படிதாங்க. பாஜக இல்லைன்னா அப்படியே ஸ்மூத்தான ஆட்சி இவங்க செய்து கொடுக்குற போலவும், ஊழல்னா என்னென்ன தெரியாதது போலவும், லஞ்சம்னா ஐயோ லஞ்சமா எங்களுக்கு என்னென்ன தெரியாது, பச்சை நடிப்பு நடிக்கக்கூடிய ஆட்கள் திமுக காரங்க இருக்காங்களேங்க. அக்கா வானதி சீனிவாசன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. எங்க நான் பேசுறத லைவ் கொடுங்கன்னு கேட்டா அதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். என்ன பேச்சு இது? நீ சபாநாயகரா இல்ல மன்னராட்சி குறுநிலை மன்னர்களா நீங்க மேல உட்காந்துட்டு எல்லாரும் அதிகாரம் பண்றதுக்கு? இளையபாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் இளைஞரணியை சார்ந்த மற்றும் வழக்கறிஞர் திரு ஹரிஹரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று நம்ம பார்த்தோம் காஷ்மீர் பஹல்கமில் நடந்த அந்த விஷயத்தை. அதன் பிறகு அமித்ஷா பதவி விலக வேண்டும் அப்படின்றத பல தரப்பில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. திருமாவளவன்லேருந்து பலரும் வந்து சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும், ஒரு கண்டனத்தோடு இதை விடக்கூடாது அப்படின்றது சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஓவேசி அவர்கள் வந்து ஆமாம் அவர் வந்து என்ன இது அப்படின்றத பார்க்கப்பட்டு தான் அவர்கள் கொல்லப்பட்டார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஓவேசி அவர்கள் மட்டும்தான் வச்சிருந்தாரு. ஏன்னா அவர் வைப்பாரா அப்படின்னு நினச்ச நேரத்தில் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கால் நம்ம பார்க்குறோம் அவங்களோட இந்த எம்பசிக்குள்ளே வந்து ஒரு கேக் ஒன்று உள்ளே போகுது. பத்திரிகையாளர்கள் என்ன கேக்கு யாருக்குன்னு சொல்லும்போது கொளுத்திட்டு போகிற அதுக்கு ஒரு ஆன்சர் எதுவுமே பண்ணாமல் போகிறாரு அப்படின்றது. ஆனால் இதற்கு வந்து எல்லாரும் மௌனம் காக்குறாங்களோ அப்படின்னு. ஒரு பொலிட்டிக்கல் கேம் இருக்கலாம், பட் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு வரும்போது நம்ம நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி ஏன் இது நடக்குது எது அப்படின்ற ஒரு ஸ்டெப் எடுக்காமல் ஒரு மௌனம் காக்குற மாதிரி இருக்குது இந்த விஷயத்தில். மக்களை விட்டு விலகி நிற்கிற இவனுங்க எங்களை பதவி விலகு. எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு துயர சம்பவம். எல்லாருமே நம்ம ஒரு ஃபீலிங்கில் இருக்கோம். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நேற்றுலாம் தூக்கமே வரல மேடம். அந்த ஒரு லேடி சொல்லியிருக்காங்க, என் புருஷனை கொண்டுட்டீங்க என்னையும் கொண்டுடுங்க அப்படின்னு ஒரு லேடி சொல்கிறாங்க. இதை போய் மோடிட்டு சொல்லுன்னு சொல்லி அவ்வளோ அக்கிரமமாக ஒருத்தன் பேசிட்டு போயிருக்கான். மனிதத்துவம் மனிதாபிமானம் செத்து போச்சுன்னு சொல்லி நம்ம அவ்வளோ வேதனையில் இருக்கோம். இதில் வந்து அரசியல் செய்கிறார் எனக்கு திருமாவளவன். இவரெல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்கறது? இவரெல்லாம் எதில் சேர்க்கறது? திமுக கட்சி இவ்வளோ வேலை பண்ணுது, ஆனால் திருமாவளவன் கப்பிச்சுப்புன்னு இருக்காரு. இன்றைக்கி திடீர்னு எதுக்கு இந்த புரட்சி பேச்சு? ஏங்க, அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்ட சில இடங்களை செயல்படுங்க. எல்லாத்தையுமே அரசியலை பார்ப்பீங்கண்ணா நீங்கள். அருவருக்கத்தக்க போயிடுவீங்க மக்கள்கிட்ட நீங்கள். எவ்வளோ பெரிய கேவலம். இன்னொன்று இந்த பாகிஸ்தான் எம்பசியில் அந்த கேக் கொண்டு போகிறாங்க அப்படின்னு நெஞ்சமே உடஞ்சிடுச்சு மேடம். என்ன ஒரு கேவலமான ஆளுங்களாக இருக்காங்க. மதத்தை பற்றி பேசிடாதீங்க. நாங்கள் எந்த மதத்துக்கும் எதிரானவங்க இல்லை மேடம். ஆனால் அவன் கேட்ட கேள்வி என்ன மேடம்? குரானில் இருக்கக்கூடிய 4 விஷயத்த சொல்லு, நீ நில்லு, ஆம்பளைகளாக இருந்தால் வேறு விஷயத்த சொல்லு, வேறு சில செக்கப்லாம் பண்ணு, சாகடிக்கிறான். இதை போய் நம்ம எங்கே சொல்கிறது? இதை நம்ம என்னன்னு சொல்கிறது மேடம் சொல்லுங்கள். அப்படியே பூசிடலாமா? அப்படியே தீவிரவாத தாக்குதலிலிருந்து அந்த மக்களை
எத்தனை நாளுக்கு ஏமாத்துவீங்க? நீ ஹிந்துவான்னு கேட்டு ஒருத்தன் சுடுறான், அப்போ நான் ஒரு ஹிந்துவாக இருக்கும்போது கோவம் வரதானங்க செய்யும். இஸ்லாமிய மக்களுக்கு வரும்போது நான் கொதித்து எழுறோமா இல்லையாங்க? ஒரு கிறிஸ்துவ சகோதரருக்கு வரும்போது கொதித்து எழுறோமா இல்லையாங்க? ஹிந்துவனா மட்டும் ஏங்க மௌனம் சாதிக்கிறீங்க? மௌனமாக இருந்து நீங்கள் பெற போகிறது என்னங்க? எங்கள் மரணத்திலே நீங்கள் மௌனம் காப்பீங்களா? இல்லை சார், நாங்கள் நான் முஸ்லீமா அப்படின்றது வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் போகிற ஒரு விஷயம். அப்படி பார்த்தா ஒரு இஸ்லாமிய சையத் அப்படின்ற இஸ்லாமியர் தானே கொல்லப்பட்டாங்க. அப்படிலாம் கேட்க 26 பேரில் எத்தனை இஸ்லாமியர்கள் இறந்திருக்காங்க? நாங்கள் எங்களை காப்பாற்றி நாங்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நபர்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் கேட்பது, இந்த தீவிரவாத செயல் செய்தது சரியா தப்பா? எங்க மரணத்திலே மௌனம் காக்கக்கூடிய அந்த ஒரு அற்பரசிலையே இவனுங்க செய்யறானுங்க தொடர்ச்சியா. கோபம் வருமா வராதங்க? கேக் எடுத்துட்டு போறான்னா அவன் மனநிலையை பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு குரோத புத்தி. சே, இந்திய நாட்டில் இப்படி ஒரு அக்கிரமமா? பிரதமர் சொல்லியிருக்காரு பாருங்க, ஏய் உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத தண்டனை கொடுப்போம்யா, விட்டுருவோமா? எதுக்கு சொம்படிச்சு வரீங்க? இந்த திமுக சார்பு ஒரு அக்கா பேசுவாங்க, அக்கா பேர் என்னங்க? இந்த பேர் மறந்து, சுந்தரவல்லியா? எப்பா எப்பா, நீ எப்படிக்கா பேசுற இந்த மாதிரி? நீ எந்த உலகத்தில் பிறந்தக்கா? ராணுவத்தை வச்சு நாங்கள் பண்ணோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது அந்த பொம்பளை. சே, மரியாதை கொடுக்க தோணுதாங்க? தாய்மார்களை தாய் போல் வணங்கக்கூடிய பூமி இவங்களாம் அது எந்த குலத்தில் வராங்கன்னு தெரியலையாங்க? பெண் இனத்திற்கு கேவலம் பிடிச்சவங்க இவங்களாம். ஐயோ பா, இவங்க வாழ்ற பூமியில் வாழ்றது நினைச்சா கேவலமா இருக்குங்க. பதவி விலகு, கேவலம். எவ்வளோ பெரிய துயர சம்பவம். ஒன்று, துயரத்திற்கு நீ வந்து நில்லு, ஆறுதல் சொல்லு, மத்திய அரசோட நில்லு. எதனால அரசியல் பண்ணுவ நீ? செத்து கடகரா அரசியல் செய்வியா? காலம் தான் முடிவு செய்யணும். இந்த கழுசடைகளை காலம் தான் வெளியே தள்ளணும். இல்லைன்னா வேற என்னங்க பண்றது? ஆண்டவனை தான் வேண்டிக்கிறேன், எல்லா இஷ்ட தெய்வங்களும் வேண்டுறேன். நாங்கள் ஜாதி மதம் பார்க்கலங்க. ஜாதி மதம் பார்க்குற இவன் வந்து எங்களுக்கு சொல்லித்தரான், நீ அதை பார்க்குற இதை பார்க்குறேன்னு. நான் மனிதத்துவம் பார்க்குறேன். மாண்புமிகு மோடிஜி அவர்கள் இன்னைக்கு சூழலிட்டு இருக்கிறார். உலகத்தில் எந்த மூலைக்கு அவன் போனாலும் சரி அவனை விடவே மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. தர்க்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லைங்க. ஹிந்துனாலே கம்முன்னு இருக்காங்க, அது என்னன்னே தெரிலங்க. ஹிந்துனா கம்முன்னு இருக்கான், ஆனால் ஓட்டு வேணும்னா ஒவ்வொரு சண்டா வரான். ஏன் வர? வராத. ஏன் எங்களை பார்த்தா கேவலமா இருக்கல, ஏழையா வர? இதே ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா அப்படியே கொதித்து எழுவதும், நாடு முழுவதும் போராட்டம் பண்றதும். ஒரு ஆறுதல் சொல்லியா? ஜாதி மதத்தெல்லாம் உடியா? ஒரு மனிதன் 26 பேர் இறந்துருக்காயா? கல்யாணம் 20 நாள் ஆன பொண்ணு, ஹனிமூன் போன பொண்ணு, பாவம் அவங்க அந்த வீட்டுக்காரர் இறந்துருக்காருயா. இவ்வளோ ஒரு சோகம். ஒரு குழந்தை வந்து அழுகுறான், அந்த நயனார் நாகேந்திரன் தேமி அழுகுறாரு. பார்த்தீங்களா? இதுதாங்க சகோதரத்துவம். இறந்துட்டாங்க, என்னங்க பண்ணுறது? மௌனம் தாங்க ஒரே பதிலாக இருக்கணும். இது போன்ற அரசியல் செய்துக்கிட்டு அநாகரிகத்தை பண்ணக்கூடிய இவர்கள் எல்லாம் துடை தெரியப்படணும் அப்படின்றத நான் வலியுறுத்தி தெரிவித்துக்கிறேன். ஈடியினுடைய ரைடுக்கு வந்து திமுக சார்பில் அவங்களுடைய எம்பி ப்ளஸ் அட்வொகேட்டாக இருக்க வில்சன் அவர்கள் சொல்லியிருக்காரு, இது வந்து ஒரு பழிவாக்கும் நடவடிக்கையாக தான் இருக்குது, பழிவாங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஆட்சி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. ஆனால் ஈடி வந்து எந்த ஆட்சியிலாவது நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றதும் இல்லீகலான விஷயம் எல்லாம் இது கிடையாது, உங்கள் மேலே ஒரு ப்ரூஃப் இருக்குது, நாங்கள் ரைடு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ளூ சட்டை மாறினாங்க பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் அப்படின்னு. அதே போல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஈடி. அந்த ஈடிக்கிட்ட மாட்டிக்கிட்ட கேடி, அந்த கேடிகளை காப்பாற்ற போராடுற டேடி. டேடி யார்? நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின். பண்ண ஒரு வேலை தவறானது, ஊழல் என்பது நடந்திருக்கா இல்லையா? அந்த ஊழலுக்கான ஒரு முறைகேடு நடந்ததுனால தான் ஈடி உள்ளே வந்திருக்கு. நம்ம மாட்டிக்கணுமே, சாத்திக்கிட்டு போன்ற ஒரு அடிப்படை கூட திமுக இல்லாமல் இன்றைக்கி பண்ணக்கூடிய அந்த 2ஆம் கட்ட வேலைகள், பண்ணக்கூடிய அந்த ஈன வேலைகளுக்கெல்லாம் இவங்க நீதிமன்றத்துக்கு ஓடுவதும், அதற்கு வழக்கு தொடர்வதும், அந்த வழக்கில் போய் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா மேடம்? ஈடி பண்ணது சட்டவிரோதம் அறிவிங்க. ஏன் நீ திருடுனது சட்டவிரோதம்டா, திருட்டு பயல. ஈடி வந்து நீ பண்ண திருட்டு வேலையை கண்டுபிடிச்சது இது எப்படி தெரியுமா இருக்கும் மேடம்? போலீஸை ஒரு திருடன் கண்டுபிடிச்சா போலீஸை பிடிங்கன்னு சொன்னால் எவ்வளோ கேவலமாக இருக்குமோ அப்படிப்பட்ட கேவலமான வேலை திமுக பார்க்குது. டாஸ்மாக் சார்பாக ஒரு பெட்டிஷன், திமுக கட்சி சார்பாக ஒரு பெட்டிஷன், இந்த அரசு சார்பாக ஒரு பெட்டிஷன். என்னென்னு? இந்த ஈடி பண்ண விசாரணைக்கு வந்து சட்டவிரோதமானது, அவங்கள வந்து நீங்கள் விசாரணை தொடங்கக்கூடாது, அவங்க வந்து சோதனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தயவுசெய்து ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லி நீதிமன்றமும் உங்களை போலேயே திருடுத்தனம் பண்ணுவாங்களா? நீதிமன்றம் திருடனுக்கும் திருத்தனத்துக்கும் வந்து உடன்பட்டு போவாங்களா? என்ன மேடம் அது அட்டுவழியம்? ஈடியானது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருச்சு, 1000 கோடிக்கு மேலே முறைகேடு நடந்திருக்குது, அங்கே உள்ள அதிகாரிகள் எல்லாம் அதில் வந்து ஆட்கொண்டிருக்கிறாங்க. அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அதில் முக்கிய ஒரு இது இருக்குது. இவங்க கேட்குற இன்னொரு கேள்வி கூட சிரிப்பீங்க, என்னது இது திடீர்னு உங்களுக்கு நாடகம் பிறக்குது, அப்போத்துல தான் திருடுறாங்க, இப்போ திருடுறாங்க, நாங்கள் மட்டுமா திருடணும்?
அட கேவலம் பிடிச்சவனே, 2007 திருட்டுத்தனம் நடக்குது, நீ என்ன மட்டும் ஏன் கேட்குறேன்னு அவங்க கேட்குறாங்க. திருட்டுத்தனம் நடக்கிறதுன்றதை திமுககாரன் ஒத்துக்கிறான். அப்போ ஆனால் பழைய திருட்டை விட்டுட்டு புது திருடரை எங்களை ஏன் பிடிக்கிற அப்படின்னு கேட்குறான். நாங்கள் சொல்வது, ஏன் சுதந்திர காலத்துலேருந்து திருடுறதுல முக்கியமான திருடன் நீ தான், திருட்டு பட்டம் அதிகமாக பெற்றவன் நீ தான். இனி உட்கார்ந்து இந்த ஆட்சியில் 4 ஆண்டுல திருடிட்டு அண்ணன் செந்தில் பாலாஜி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் சட்டசபையில். ஏதோ 10 ரூபா நாங்கள் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக வாங்குற மாதிரி இந்த அரசு, இந்த மீடியாக்கள் தேவையில்லாமல் சொல்லுது எங்களை. இதற்கு முன்னாடி ஆட்சியில் 10 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்காங்க. அப்போ நீ 10 ரூபா வாங்குறது தப்பா அண்ணன்? 10 ரூபா பாலாஜி 10 ரூபா வாங்கியிருக்கீங்களா அண்ணன்? 10 ரூபா பாலாஜி இல்லை, இன்னும் ஒரு விமர்சனத்தை வந்து திமுக சார்பில் வைக்கிறாங்க. நீங்கள் போய் பாருங்க, எல்லா டாஸ்மாக்லாம் ஒன்றும் வாங்கலை, நீங்கள் என்ன எல்லா கடையிலுமே பார்த்துட்டீங்களா? இங்கே இருக்கு ஏதோ 1-2 கடையில் வாங்குறாங்க, அவ்வளோதான். அப்படி அவன் சொல்ல வர செய்தி புரியுதா? ஒயின் ஷாப்புக்கு போங்க, எல்லாரும் ஒயின் ஷாப்புக்கு போங்க. ஏன் நீங்கள் ஒரு ஒயின் ஷாப் மட்டும் போறீங்க? வியாபாரம் சில இடத்துல டல்லாக இருக்குங்க. அதற்காக திமுக காரன் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட், எல்லா ஒயின் ஷாப்லையும் போய் கேளுங்க. எங்களுக்கு இதான் வேலையா? எந்தெந்த ஒயின் ஷாப்பில் 10 ரூபா வாங்குறான்? பண்ணுறது ஈன வேலை, பண்ணுறது எச்சத்தரமான வேலை. இந்த வேலைக்கு நாங்கள் போய் ஒயின் ஷாப்பாக திரிகிறதா? ஒரு நாட்டு மக்களை குடிக்காதரான்னு சொல்கிற நாட்டை பார்த்துருப்பீங்க. 10 ரூபா எங்கே வாங்குறோம் போய் ப்ரூவ் பண்ணி காட்டு. செந்தில் பாலாஜி அண்ணன் தற்காலிகமாக இப்போ தற்போது நடக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் டாஸ்மார்க் வழக்கில் மட்டும் இல்லை, அவர் வழக்கு சார்ந்த விஷயங்களை பேசுவோம் மேடம். சரி, இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த 2007 வந்து இருக்குது, இப்போ மட்டும் எங்களை மட்டும் ஏன் திமுக மட்டும் டார்கெட் பண்ணுறாங்கன்னு கேட்குறேன். அது இன்னொரு பக்கம் பார்த்தா சரிதானே? அதாவது இப்போ திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால மட்டுமே நீங்கள் இது பண்ணுறீங்க. இதுவே அதிமுக இருந்தால் பண்ணியிருப்பீங்களா? அதிமுக இருக்கும்போதும் நடந்தது, ஆனால் திமுக வந்தப்போ மட்டும் கேட்குறீங்க. அவங்க கேட்குற விஷயம் சரிதான். 2007 யார் மேடம் ஆட்சியில் இருந்தா? அண்ணனுக்கு எழுதி கொடுத்த ஒரு பாவம் முதலமைச்சர் ஃப்ரெண்ட்ஸ் தான் எழுதி கொடுக்குறாங்க போல, எல்லாருக்கும் தப்பாக எழுதி கொடுத்து திட்டு வாங்க வைக்கிறாங்க. நான் கேட்பது, 2007 ஆட்சியில் இருந்தது யாரு? திமுக. பைத்தியக்காரன் தான் ஆட்சியில் இருந்தானுங்க. அதுவே அண்ணனுக்கு தெரியல. அண்ணன் திடீர்னு அதிமுக உறுப்பினர்னு தன்னை நினச்சிட்டாரு போல. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஆம் கோபாலபுரம் கொத்தடிமை கிட்டே இந்த நாட்டு மாட்டிருக்கும் அம்மா, அம்மா தாங்கள் மட்டும் இல்லை என்றால் அப்படின்னு செந்தில் பாலாஜி அண்ணன் பேசுனதாக இன்னைக்கு ஒரு அதிமுக உறுப்பினர் நினச்சி 2007 ஊழல் இருக்குன்னு சொல்லி அவங்க கட்சியை சொல்கிறார். 2007 நீங்கள் தாங்க இருந்தீங்க. அப்போ ஊழலுடைய தொடக்கமும் அவங்க தான், ஊழல் நடப்பிட்டு கொண்டு இருக்கிறதும் அவங்க தான். இப்போ ஆட்சி அவங்க தானே மேடம். இப்பயும் அவங்க தான் ஊழல் பண்ணுவான். ஊழல் ஆரம்பிச்சது அவங்க தான். ஆரம்பிச்சது நீங்கள் தானேங்க. சட்டை யார் சட்டையை பிடிக்கணும்? திமுக சட்டை தான் பிடிக்கணும். கரெக்டான ஆளை தான் பிடிச்சிருக்கிறோம். இடி நல்ல நடவடிக்கைகள் எடுக்குது. டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இடி செய்யக்கூடிய விஷயங்கள் முற்றிலும் வரவேற்கக்கூடிய விஷயமாக பாஜக கருதுது. நீங்கள் சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே இருக்க இன்னொரு விஷயம், அதாவது பெயிலில் தான் இப்போ வெளில வந்திருக்காரு. வரும்போது முதல்வர்கள் தியாகி அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்ததாக இருக்கட்டும், இப்போ தற்போது கோர்ட்டே வந்து கேட்டிருக்காங்க, பெயில் வேணுமா இல்லை வந்து உங்களுக்கு மினிஸ்டர் பதவி வேணுமா, நீங்கள் இன்னும் மினிஸ்டர் பதவியில் தொடர்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பெயிலை வந்து ரீகன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் கேட்குறது ஒரு வழக்கறிஞராக கேட்கக்கூடிய கேள்வி, பெயில்ன்றது மெரிட் பேசிஸில் கொடுக்கப்பட்டிருக்கா அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு? அங்கே உள்ள வழக்கறிஞர்லாம் இவங்களாம் எந்த காலேஜில் படித்தாங்கன்னு தெரியல மேடம். மெரிட்டில் கொடுக்கக்கூடிய பெயில்ன்றது வேற. இது வந்து ரொம்ப நாளாக அவர் வந்து ஜெயிலில் இருந்திருக்கிறாரு. சரி, ஒரு ஜாமீனை கொடுத்து ஒரே ஒரு நீதிமன்றம் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, அதற்கு வந்து நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கணும். அதற்கு வந்து சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தா இந்த அளவு ஆட்டம் இருந்திருக்காது. அதையும் ஒரு வழக்கறிஞர் சொல்கிறாரு, கண்டிஷன் கொடுத்தாங்களா, அமைச்சராக வேண்டாம்னு சொன்னாங்களா? இது ஒரு சாதாரண ஒரு பாமரனுக்கு தெரியக்கூடிய விஷயம். ஒரு 420 வேலை பார்த்துட்டு ஒரு ஆள் வராரு, அவரை தியாகின்னு சொல்றது அதை விட கேவலமான விஷயம். அவர் எப்படிங்க மந்திரி ஆக்கலாம்? இல்லை, பெயில் வாங்கிட்டு வந்த மறுநாள் அவருக்காக ஒரு மந்திரி சபையை இது பண்ணுறாங்க, ஆளுநரை கூட்டு வந்து மந்திரி ஆக்குறாங்க. இல்லை, அவர் ஜெயிலில் இருக்கும்போதே வந்து ஆளுநர் RN ரவி அவர்கள் வந்து இப்போது அந்த இலாக்கா வச்சுக்க முடியாது அப்படின்னு சொன்னப்போ கூட இல்லை கொடுக்கலாம் அப்படின்றத கோர்ட்டு தானே சொல்லிச்சு. இல்லைங்க, நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்விங்க, கோர்ட் என்பது ஒன்று சொல்லிருச்சு. நான் கேட்பது, 1 வருடத்திற்கு மேலே ஒருத்தர் சிறையில் இருக்காரு. எதனால்? அவர் வீட்டு தகராறா? அவர் சொத்து தகராறா? கத்திட்டு இருக்கோம். மக்கள் வரி பணத்தை ஏமாற்றி மக்களுக்கு வேலை வாங்கி தரேன், உனக்கு நான் டிரைவர் வேலை வாங்கி தரேன், கண்டக்டர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி லட்சக்கணக்கான ரூபாவை ஏமாற்றி ஒரு ஏமாத்துறாள் தானேங்க. திருட்டு பையனுக்கு மந்திரி பதவி கொடுக்க முடியுமாங்க? உடனே திருடர்களுக்கான கூடாரம் திமுக, அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தலாம். ஆனால் ஒருத்தர் 420 வேலை பார்த்து ஜெயிலேருந்து வந்த மறுநாளே நீங்கள் இப்படி மகுடம் சுட்டினா இப்போ மக்கள்லாம் முட்டாளாங்க. அந்த மந்திரி பதவி யார் கொடுத்த பதவிங்க? யாரால் பெறப்பட்ட பதவி? மக்கள் நம்ம தானே கொடுக்குற பதவி. நீ திருடுதல் என் காசை திருடிட்டு நீ எனக்கு மேலே வந்து பதவியில் உட்காந்துக்கிட்டா எப்படிங்க அந்த சாட்சிகளை கலைக்க முடியுமா முடியாதா சொல்லுங்கள்? மந்திரி என்பது ஒரு அதிகாரமிக்க பதவியா இல்லையா? அவர் நினச்ச சாட்சிகளை கலைக்க முடியுமா இல்லையா? லூசுத்தனமான ஒரு வாதத்தை தொடர்ந்து அந்த வழக்கறிஞர்களும் திமுக சார்ந்தவர்களும் பேசிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் கேட்பது, செந்தில் பாலாஜி என்ன வரலாமா கூடாதா? செந்தில் பாலாஜி என்ன அமைச்சராகலாமா கூடாதா? எங்களுக்கு என்ன திருட்டு பசங்க மேலே வன்மம்? நீங்கள் சொல்லுங்களேன். நல்லவங்க மேலே வன்மம் வச்சா பரவாயில்ல, திருடர்கள் மேலே எங்களுக்கு என்னங்க? எங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி. பண்ணது 420 வேலை, மக்களை ஏமாற்றி, மக்கள் வரி பணத்தை ஏமாற்றி, ஒரு தேசத்துக்கான குற்றங்க இது. மக்கள் வரி பணத்தை கொள்ளடிக்கிறது என்ன குற்றம்? அந்த புரிதலே இல்லாமல் பைத்திய மாதிரி எதையோ ஒன்று பேசிக்கிட்டு அண்ணன் செந்தில் பாலாஜியை பழிவாங்கும் செயல், அண்ணன் பொன்முடிக்கு பழிவாங்கும் செயல், என்ன இது? ஈடி விசாரணைக்கு உள்ள வருதுங்க. இந்த திருடர்களை சட்டை பிடிச்சி கேட்கக்கூடிய, ஈடி மேலே குறை சொல்லக்கூடிய கட்சியாக இருக்கு திமுக.
மக்களுக்கு எதுவுமே தெரியாதாங்க. we are aware of everything மேடம். இன்னைக்கு காமன் பப்ளிக் எல்லாத்துக்குமே அவேர்னஸாக இருக்காங்க. இந்த முட்டா பயல்களுக்கு எதுவுமே தெரியாமல் சும்மா எதையாவது ஒரு பேசணும், திமுக காரன் எது பண்ணாலும் நியாயம். ஆனால் பொன்முடி அண்ணன் பேச்சு பேசுனதுக்கு எவ்வளோ ஜாலரா அடிக்கிறாங்க பார்த்தீங்களா மேடம்? ஒரு வாரம் கம்முன்னு இருந்தான், என்னடா திடீர்னு திருத்திட்டான திமுக காரன். நானும் கண்ணை அப்படியே நிமிட்டி பார்க்குறேன். பார்த்தா அவன் சொல்கிறான், பொன்முடி அண்ணன் பேசின ஒரு பகுதியை போடுறதுனால தான் அது அசிங்கமாக தெரிஞ்சுது, 2வது பகுதி போட்டிருந்தா அப்படியே அது ஆனந்தமாக இருந்திருக்கும்னு சொல்லியிருக்கான். நீதிமன்றத்தில் இது ஒரு வாதமாக வைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கேவலம் இது. இன்னொன்று, நான் இதெல்லாம் சொல்லிவிட்டு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுட்டேன், என்னையே இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, எது நீ பச்சை பச்சையாக பேசுறது அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்குறதா? இல்லை, இப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பதவி கொடுத்து ரொம்ப மாதங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இப்போ தற்போது சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ தான் அவங்க பார்த்த மாதிரி வந்து கேட்குறாங்க, பெயில் கொடுத்த உடனே எப்படி ஃபியூ டேஸ் நீங்கள் அவர் வந்து மினிஸ்டர் ஆக்கலாம் அப்படின்ற கேள்வி இன்றைக்கே சுப்ரீம் கோர்ட் வந்து எழுப்பியிருக்காங்க. கோர்ட் ஹேஸ் சம் ப்ரொசீடிங்ஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த திருட்டு பையனையவா கோர்ட் பார்த்துட்டு இருக்கு? கோர்ட் ஹேஸ் மெனி ஒர்க்ஸ் மேடம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நீதிமன்றம் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர். அந்தந்த கேஸ் வரும்போது தான் அதற்கான விஷயங்களை நீதிபதிகள், மாண்புமிகு நீதிபதிகள் கருத்து சொல்லுவாங்க. நீதிபதிகள் அதிருப்தி ஆயிட்டாங்க, வேலையை விட்டு போகலாமான்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க. இதை நீங்கள் வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னு கேட்காதீங்க. அந்த மனநிலை புரியல. நம்மளை போல சக மனிதன் தானே அவங்களும். அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, எப்படியா மந்திரியாக வச்சுருக்கீங்க, நீங்கள் எப்படியா மந்திரி ஆக்கலாம், உனக்கு மந்திரி வேணுமா இல்லை பெயில் வேணுமான்னு கேட்குறாங்க. கேட்டால் அதற்கு திமுக வக்கீலுங்க சொல்கிறாங்க, பெயில் என்பது கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் என்ன வேணால் செய்வோம். என்ன வேணால் செய்வீங்கன்னா என்ன வேணால் செய்வோம்னு சொல்கிற இவன் அந்த சாட்சியை கலைக்க மாட்டான்னு இந்த உலகம் நம்புது. நாங்களும் நம்பணும்னு இந்த உலகம் நினைக்குது, திமுக காரன் நினைக்கிறான். இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் மேடம். மக்களை அவேர்னஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. இவன் பண்ணுற இந்த 420 வேலையில் சொல்ல தானே செய்யணும். நாங்கள் திருட்டுத்தனம் பண்ணுறது, ஊழல் பண்ணுறது, பெருசாலி மாதிரி சுற்றி சுற்றி வராங்க. எங்கே எப்போ கொள்ளடிக்கலாம், எங்கே எவன் கிடைப்பான்னு சுற்றி சுற்றி வர்றதுங்க. சீண்டிப்பார், தொட்டுப்பார். இப்போ நாங்கள் சொல்கிறோங்க, நோண்டிப்பார், தோண்டிப்பார். வசனம் மட்டும் பேசுறிய தலைவா. இங்கெல்லாம் நாரி போய் சுற்றுறாங்களே. மந்திரிகள்லாம் வந்து வேலை பார்க்குற வேலையே இருக்காது போல. அவன் வேலையை பார்க்குறதுக்கே நேரம் சரியா இருக்குது. அங்கே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, இங்கே ஒரு அசிங்கமாக பேசின குற்றச்சாட்டு, அங்கே பொம்பளை அடிக்கிறது, இங்கே ரவுடிசம் பண்ணுறது, அங்கே கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது. மந்திரிக்கான வேலையா மேடம் இது? மாற்று மாநிலங்களை பார்க்கக்கூடியவங்க எவ்வளோ காரித்து போவாங்க நம்மளை. இப்படிப்பட்ட ஒரு தேர்ட் ரேட்டட் ஃபெலோஸ் எல்லாம் நீங்கள் மந்திரியாக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு, இதில் வேற நான் காண்டு ஆட்சி, நாடு போற்றும் ஆட்சி. என்னையா டிவி பார்க்கறது இல்லையா? வீட்டை விட்டு வெளில வர்றது இல்லையா? ஆண்டோட தான் மேடம் வெளிச்சம். இப்போ துரைமுருகன் அவர்கள் வந்து அன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசியிருந்தார். அந்த விஷயம் வந்து ஹிந்துக்கள் மனதையும் புண்படுத்த விதமாகவும் பெண்களையும் இழிவாக பேசினார் அப்படின்றது. மேடம் சாரி சொல்லுங்க மேடம். நான் திமுக போய் சொன்னால் அந்த எமோஷன் ஏறுறேன். ஒரே விஷயம் மேடம், திமுக கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி மேடம். நம்மக்கிட்ட ஓட்டு வாங்குறவர்களும் அப்படியே நடிப்பான், ஓட்டு வாங்கி முடிச்சோன்னு நம்மளை போட்டு அடிப்பான், நம்மளையும் அடிப்பான், நம்ம வீட்டில் இருக்கிற பணத்தையும் அடிப்பான். துரைமுருகன் பேச்சு அப்படிதாங்க. துரைமுருகன் அப்படியே என்னவோ ச்சே அப்படியே இவரா அச்சோ அவரா ரொம்ப பாவங்க அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் பண்ணுறது பூரா பயங்கரமான வேலை. எந்த நீதிமன்றம் அவர் அந்த ஒரு வழக்கை வச்சு விடுவிச்சதோ அந்த வழக்கை மீண்டும் எடுக்கக்கூடிய வேலைகளை நீதிமன்றம் செய்யுதுங்க. நீதிமன்றத்துக்கும் ஒரு பொறுமை இருக்குங்க. எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை இருக்கா இல்லையா? நீதிமன்றத்தையும் தான் அவங்களுடைய பொறுமையை மீறி இன்றைக்கி நீதிமன்றங்கள் தொடர்ச்சியாக நேற்று ஒரு 3,40,00,000 ரூபாயான வழக்கை நீதிமன்றம் இன்றைக்கி மீண்டும் எடுத்திருக்குது. அதை விடுவிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு ஒரு 1,40,00,000 அவங்க மனைவியோட சேர்ந்து செய்ய ஒரு அட்டூழியத்தின் அந்த கேஸையும் எடுத்திருக்கிறாங்க. யாரையும் விட போகிறது இல்லைங்க. இன்றைக்கி நீதித்துறை, இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு நாங்கள் பாஜக சார்பாக தலை வணங்குறோம். இன்றைக்கி இது போன்ற ஒரு பெருசாலிகளை, ஊழல் பெருசாலிகளை கண்டெடுத்து அவருடைய நீதிக்கு முன்னாடி அவனை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. நீதியும் கிடைக்கணும், மக்களுக்கு சரியான நிதியும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பதிவு பண்ணுறோம். இந்த கேஸை வந்து முதல்ல வந்து நாங்கள் இனிஷியேட் பண்ணி எடுப்போம், இல்லை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் சொன்னார். இப்போ வில்சன் அவர்கள் அந்த கருத்து தான் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு க்ளோஸ்டு டோர்ஸ்குள்ளே பேசப்பட்ட ஒரு விஷயம். இது ஒரு கட்சி இதில் வந்து பேசப்பட்ட விஷயம். ஒரு வீடியோவாக எடுத்து சர்க்குலேட் பண்ணதுனால தான் வெளில தெரிஞ்சிச்சு. நீங்கள் முழு வீடியோ பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயம் தெரியாது அப்படின்னு. முழு வீடியோ பார்த்தா தூக்கு போடுறது தொங்கணும் மேடம். இல்லை உண்மையாகவே அதுதான். பாதி வெட்டி வந்து போட்டுட்டு இருக்காங்க. வெட்டினதே நம்மளை வெட்டுற மாதிரி பேசுகிறாரு மேடம். இன்னும் முழுசாக பார்த்தா முடிஞ்சது கதை. இன்றைக்கி மேடம் திமுக கட்சிக்காரங்க எப்படி மேடம் வெள்ளையும் சொல்லியுமா அவ்வளோ தைரியமாக அலையிறாங்க? அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மேடம், பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம இன்னைக்கு காஷ்மீரில் நடந்த அந்த பயங்கரத்தின் போல் திமுக இன்றைக்கி ஒரு பயங்கர செயலை தெரிஞ்சிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இது என்னதான் புரியல மேடம். ஒரே மாயமாக இருக்குது, ஒரே வித்தை தான் காட்டுறாங்க. மாய வித்தைகள் காட்டக்கூடிய மன்னர்களாக இன்றைக்கி திமுக காரங்க இருக்காங்க. இன்றைக்கி நீதிமன்றம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, ஏய் நீ ஆணவமாக பேசாத, ஆவணம் எங்ககிட்ட, ஆவணத்தை பேஸ் பண்ணி தாங்க நீதிமன்றம் செயல்படுது. அண்ணன் வில்சன் அவர்கள் அம்பேத்கர் உயிரோடு இருந்தால் அம்பேத்கரை கண்ணீர் விட்டு அழுதுருப்பார்.
நிஜமாக சொல்கிறேங்க. நானும் ஒரு சக வழக்கறிஞரா அவர் பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியலங்க. புரட்சி நடப்பது போலவும் எழுச்சி நடப்பது போலவும் இவங்களை நாங்கள் என்னவோ கார்னர் பண்ணி அப்படியே ஹரிச்சந்திரனுக்கு பக்கத்து வீடுக்காரங்க போலவும் நாங்கள் என்னவோ போய் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது போலவும் பாஜக இல்லைன்னா அப்படியே ஸ்மூத்தான ஆட்சி இவங்க செய்து கொடுக்குறது போலவும் ஊழல்னா என்னென்ன தெரியாதது போலவும் லஞ்சம்னா ஐயோ லஞ்சமா எங்களுக்கு என்னென்ன தெரியாது பச்சை நடிப்பு நடிக்கக்கூடிய ஆட்கள் திமுக காரங்க இருக்காங்களேங்க. அப்புறம் நிதி 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 குட்டியா நிதி குட்டியா எங்கே போய் மக்கள் இது கேட்டால் நிதி நிதி முதல்ல நீ மக்களை மதி, அப்புறம் எங்ககிட்ட வந்து கேளு நிதி. டி.ஆர். ராஜேந்திர மாதிரி பேசக்கூடிய சூழ்நிலையை என்ன உருவாக்கிட்டாங்க இன்னைக்கு. மக்களை துட்சமாக மதிக்கிறது. அண்ணன் தமிழன் பிரசன்னா மாட்டிக்கிட்ட பார்த்தீங்களா, ஆயா கிட்ட மாட்டிக்கிட்ட அண்ணன் பிரசன்னா 1000 ரூபா பற்றி பேசி ஆயா கிட்ட மாட்டிக்கிட்டாரு. 1000 ரூபாய் எதுக்கு உனக்கு, உன் சம்பளம் என்ன 9000மா, அப்போ உனக்கு காசு கிடையாது. எல்லா பக்கமும் செருப்படி மேடம் திமுக காரனுக்கு. நீங்கள் பாருங்களேன், வாயை கொடுப்பான் வாங்கி கட்டிப்பான். இதுக்கு ஒரு பேக்கேஜாக அலையிறானுங்க அங்கங்கே தெருவா போய் உதவாங்கிறது, மக்கள்கிட்ட திட்டு வாங்கிறது. மக்கள் இன்னலுக்கு ஆளாயிட்டாங்க மேடம் திமுக காரங்க இன்னைக்கு. பழைய அந்த பஞ்சாங்கெல்லாம் இன்னைக்கு எடுபடாது. பழைய போல திமுக காரங்க வந்து பயப்படுற காலம்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய தலைவர்கள் அண்ணன், குறிப்பாக அண்ணன் புரட்சியிளைஞர் அண்ணாமலையார், அண்ணன் மாவீரர் அண்ணன் நயினா நாகேந்திரன் பல விஷயங்களை இன்னைக்கு பதிவு பண்ணுறோம். மக்கள் சார்ந்த விஷயங்களை பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். இதையெல்லாம் பார்க்கும்பொழுது பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி மேடம் சிம்பிளாக எடுத்துப்போமே, அதை வச்சு தான் கதறிட்டு இருந்தான் 15 நாளாக. இன்னைக்கு அவன் ஈடி வழக்கெல்லாம் வரவே தான் இன்னைக்கு மடை மாற்றி இன்னைக்கு திமுக காரன் மாட்டக்கூடிய வேலைகளில் மக்கள் பார்க்குறாங்க. அதுவரை திமுக ஆட்சி பற்றியான பேச்சே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி, அவன் கூட்டணி அமிச்சிட்டா, சந்திரபாபு கூட்டணி, அந்த கூட்டணி, இப்போ கோர்ட் வச்சது உனக்கு கூட்டணி பொட் சட்னி அப்படின்னு ஒரு வடிவேலு அந்த கதையா இன்னைக்கு நீதிமன்றங்கள் காரி முடியக்கூடிய காட்சியில் திமுக இருக்குது. சிக்கிட்டாங்க மேடம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து வந்து அந்த இடி கேஸு, செந்தில் பாலாஜி கேஸு, பொன்முடி அவருடைய இந்த விஷயம், இந்த மாதிரி தொடர்ந்து வரும்போது அந்த லிஸ்ட்டில் அப்படியே துரைமுருகன் அவர்களும் வந்து வராரு. அவர் மேலே போடப்பட்ட அந்த வழக்கு வந்து தள்ளுபடி செஞ்சுருந்தாங்க. ஸோ திரும்பவும் அதை வந்து தள்ளுபடி செய்ய முடியாது அப்படின்னு அவர் மேலே இந்த வழக்காக இருக்கட்டும் 2022 அண்ட் அவரும் ஒரு மனைவி மேலே இருந்த அந்த வழக்கையும் இது பண்ணியிருக்காங்க. 6 மாதம் வந்து கெடு கொடுத்துருக்காங்க வேலூர் ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு. ஸோ 6 மாதத்துக்குள்ளாடி விசாரித்து நீங்கள் வந்து இதுக்கான இதை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மேலே வழக்கு தான் மேடம் போடணும். இழுக்கு பிடித்த ஆளுங்க மேலே வழக்கு போடாமல் என்ன பண்ணுறது? ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கே சார், இப்போ என்னதான் இவங்க திரும்பவும் ஒரு போன தடவை பார்த்தோம், இது கோர்ட்டில் போகும்போது துரைமுருகன் ஏதாவது சொன்னார், எனக்கு உடம்பு சரியில்லை வயசான காலம் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து பண்ணார். சின்ன வயசுல திருடிட்டு வயசான காலத்தில் அம்மா வயசாகி போச்சுப்பா, கை கால் வரலப்பா, திருட தெரியுதுல்ல. ஸோ மக்கள் இதில் பெருசாக சட்டசபையில் வந்து எல்லாரும் கலாய்க்க தெரியுதுல்ல மேடம், எல்லாரும் கலாய்க்க தெரியுதா இல்லையா? ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, அவ்வளோ ஒரு ஆதங்கத்தோட பதிவு பண்ணும்போது இவர் எழுந்ததை நகைச்சுவை பண்ணுறாரு. நீ மக்களை தான் கேவலமாக பார்க்குறீங்கன்னா ஒரு எதிர்கட்சியும் கேவலமாக பார்க்குறீங்க, பாரதிய ஜனதா கட்சியும் எள்ளி நகையாடுறீங்க. யார் நீங்கள்? அண்ணன் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன். அங்கே ஒரே ஒரு ஆள் உண்மையை பேசுறது அவர் ஒருத்தர் தான். என்கிட்ட பவரும் இல்லை பணமும் இல்லைங்க. உடனே சபாநாயகர் அப்பாவும், அங்கே அப்பா தொல்லையும் தாங்கலை, அண்ணன் அப்பாவும் தொல்லையும் தாங்கலை. நீங்கள் வலுவாக முட்டு கொடுங்க. இப்படி பண்ணாதீங்க தயவுசெய்து. ஃபால்ஸாக பேசுங்க, ஃப்ராங்காக பேசாதீங்க. அண்ணன் அப்பா அவருடைய பேச்சு இதுதான். இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு என்ன மேடம் பண்ண முடியும்? அதாவது சட்டமன்றத்திலையும் மக்களுக்காக பேச முடியல, மக்கள் மன்றத்தில் வெளியில வந்து மக்களுக்காக பேச முடியல, எல்லா இடத்துலையும் நீங்க எங்க குரல் வழி நசுக்குனா எங்க தான் பேசுறது? இல்லை சபாநாயகர் நீதிமன்றத்துக்கு போகிறோம். சபாநாயகர் அப்பா அவர்கள் சொல்றது நீங்க முதலமைச்சர் கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான இதில் இருக்கு, பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. ஆட்சி பாசிட்டிவா இல்லையங்க, அந்த மந்திரிக்கே தெரியுது. அவர் வந்து பாவங்க ஒரு நிதியமைச்சராக இருந்தவர், அவரை கொண்டு போய் ஐடி மினிஸ்டராக போட்டீங்க. ஏன் 30,000 கோடி திருடிட்டாயா அப்படின்னு உண்மையை சொல்லிட்டாரு. திமுக உண்மையை பேசினா ஓரம் கட்டுறாங்க. அப்பா அவர்கள் அந்த மந்திரி பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இவர் ஏன் பண்ணுறாரு? நான் கேட்குறேன், அப்பா அவருடைய ரோல் என்ன? ஒரு சட்டசபையை நடத்தக்கூடிய வேலையை விட்டுட்டு பாசிட்டிவாக பேசுங்க, ஏஞ்சி நின்று பேசுங்க, தண்ணி குடிச்சிட்டு பேசுங்க. இதுக்கு யாருங்க இவர்? அண்ணன் வேல்முருகன் அவர் பேசுகிறாரு, அவருக்கு நமக்கு பல கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம். பேசுறவங்க எல்லாமே ஸ்டாப் பண்ணுறது. அக்கா வானதி சீனிவாசன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, எங்க நான் பேசுகிறத லைவ் கொடுங்கன்னு கேட்டால் அதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். என்ன பேச்சு இது? நீ சபாநாயகரா இல்லை மன்னராட்சி குறுநிலை மன்னர்களா நீங்கள் மேலே உட்காந்துட்டு எல்லாரும் அதிகாரம் பண்ணுறதுக்கு? பழனிவேல் தியாகராஜன் என்ன முதலமைச்சர்கிட்ட பேசணும், இவர் யார் சொல்கிறதுக்கு? அதை அவர் நேச்சுரலாக சொல்கிறாரு. வரக்கூடிய உண்மை ஃப்ளோவாக வரும் இல்லைங்க. பொய்க்கு தான் 1000 யோசிக்கணும், உண்மைக்கு யோசிக்க வேண்டியது இருக்கா? அப்பா அவர்களும் என்ன செய்வாங்கன்னு தெரியல. சட்டசபையில் அப்பா அவர்கள் அட்ராசிட்டி தாங்கலை, நாட்டில் வரும்போது அப்பாவுடைய துறை தாங்கலை. இல்லை இப்போது இந்த மாதிரியான இந்த கேசஸில் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்க முடியுமா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் வருது, உடல்நிலை குன்றி இருக்குது, இல்லைனா எங்களுக்கு உடம்பு சரியில்லை, வயதான காலம், இல்லைனா ஒரு சுப்ரீம் கோர்ட்டு போய் திரும்ப ஒரு மேல்முறையீடு பண்ணுறது, அது ஒரு பல வருஷம் திரும்ப எழுதிட்டு போகிறது. ஸோ அதில் வந்து சரி என்னதான் கேஸ் வந்தாலும் மறுபடியும் இவங்க ஏதாவது வாங்கிட்டு போகிறாங்க, யார் தான் அரெஸ்ட் ஆனா, போனாலும் செந்தில் பாலாஜி அவர்களும் பெயிலில் வந்துட்டாங்க அப்படின்னு மக்களோட மனநிலையே வந்து இது வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணுற விதமாக மாறிடுச்சு. அதை மாற்றுறது இந்த புண்ணியவானுக்கு தான். திமுக பொறுத்தவரையிலங்க ஒருத்த ஊழல் செஞ்சானா அவன் தனியாக தெரிவான், ஆடு நோட்டாக தெரிவான். அங்கே 100 பேர் இருந்தாலும் 100 பேர் ஊழல் சேருவேன்.
நீ எவ்வளோ ஆச்சே 100 கோடி, நான் 250 கோடி என்ன நீ இந்த ஒரு படத்தில் வரும் பாருங்க. எல்லா பேரும் திருட்டு பயிலாக இருக்குவே, அது ஒரு பெரிய விஷயமாவே அவங்களுக்கு தெரியல. நீதிமன்றத்தையும் வந்து நீங்கள் அப்படியே சாஃப்டாக நினைக்கிறாங்க, அது நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்காது. நீதித்துறை இன்னைக்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் மிக சீரிய நடவடிக்கைங்க. பாஜக அதை ரொம்ப வாழ்த்தோட மகிழ்ச்சியோடு பார்க்குறோங்க. இவங்களை போல 420 ரொம்ப நாள் நீடிக்காதுங்க. அதாவது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற கதை போல ரொம்ப நாள் இவன் பண்ண திருட்டு அடங்காதுங்க. சின்ன வயசில் உட்காந்து நல்லா கொள்ளடிச்சிட்டு இன்னைக்கு வயசான காலத்தில் வந்து சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நீதிமன்றம் ஏற்காது. நீதிமன்றம் இவர்களுக்கான தண்டனையை கொடுக்கத்தான் செய்யும். இவர்கள் சிறை செல்லக்கூடிய காலம் விரைவில் வருது. அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய இது போய் வாய்தா வாங்குறாங்க. ஏன் வாங்குறீங்க? அந்த பதவி விட்டு எடுத்தாகணும். இப்போ வேறு வழி இல்லை, விஷயம் முத்தி போச்சு. பதவி விட்டு எடுக்கணுன்றதுக்காக அவருக்கு வாய்தா வேண்டு வந்திருக்காங்க வழக்கறிஞர்கள்லாம் போய். வழக்கறிஞர் தொழிலுக்கே ஒரு இன்னலை கிரியேட் பண்ணுறாங்க திமுக வழக்கறிஞர்கள். ஏனே தெரியல. ஓரளவு முட்டு கொடுக்கலாங்க, இப்படி அங்கே பண்ணுறது. முட்டு கொடுக்குறவனுக்கும் மூச்சு முட்டக்கூடிய அளவில் முட்டு கொடுக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி தான். அதுவும் திருட்டுத்தனத்துக்கும் 420க்கும் ஃபோர்ஜரி வேலைக்கு தான் பண்ணுறாங்க. நல்ல வேலைக்கு திமுக காரனுக்கு சொல்லுங்கள், நல்லதுன்ட்டு திமுக காரங்க தான் அப்சண்ட் ஆகிடுவான். நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையா? இப்போ செந்தில் பாலாஜி விஷயமா இருக்கட்டும், அண்ணன் பொன்முடி விஷயமா இருக்கட்டும், இவங்களுடைய அந்த விசாரணையெல்லாம் பண்ணி நீதிமன்றம் அந்த நீதிபதிகள் அந்த தீர்ப்பை வாசிக்க ஆரம்பித்தோடனே மக்கள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் பாஜகவே நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் திருட்டு பயிலாக தான் இருப்போம். உண்மையாகவே நம்மக்கிட்ட இவ்வளோ நாள் தெரியாமல் ஏமாற்றிட்டு இருக்கான், 50 வருடமாக தெரியாமல் ஏமாந்துட்டே இருக்குமோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளே மக்கள் போயிட்டோம். இனி இந்த பணம், இனி இந்த 5000 கொடுக்குறேன், உனக்கு 6000 தரேன், உனக்கு ஓசியில் சோறு போடுறேன்ல, இந்த இன்னல் பேச்சுகளுக்கெல்லாம் மக்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க என்றதை பாஜக ரொம்ப ரொம்ப ஆணித்தரமாக நம்புது. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயணமிக்க ரொம்ப நன்றி. நன்றி.